अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू कुकिंग रेसिपीज़ विद ज़ीनत। इन्नैक्कु நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லாலிபாப் தான். இது வந்து நம்ம லெக் பீஸ் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து 700 கிராம் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நான் முழுசாகவே போடுறேன். இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், ஒரு முட்டை, இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே மாதிரி வெள்ளைப்பூடு 1 பூடு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். நம்ம இப்போ மேரினேட் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை டைம் இருந்தால் 1 மணி நேரம் வைங்க ஃப்ரிட்ஜில், அப்படி இல்லாட்டி அரை மணி நேரம் வச்சுருங்க. இப்போ சிக்கனை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரை பண்ண தகுந்தாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இப்போ நம்ம லெக் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. இது நம்ம நடுவில் செக் பண்ணிவிட்டு பரட்டி விட்டுக்கலாம். இது மசாலா வந்து உதிராது, பயப்பட தேவையில்லை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அதில் கார்லிக் போட்டுக்கலாம். கார்லிக் போட்டாச்சு. இப்போ ஜிஞ்சர் போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கணும். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இப்போ எல்லா சாஸ் போட்டுடலாம். இதில் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், ஷேஸ்வான் சாஸ். இதில் 2 ஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணக்கூடாது, அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு தான் இதை பண்ணணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போடக்கூடாது. நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, அது நல்ல லுக் கொடுக்கும். என்கிட்ட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு எல்லாம். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.